பாபி சிங்கா வந்து பாப்புலர் ஆகிறதுக்கு முன்னாடியே நடித்த படம் தான் இது. ஃபஸ்ட்டு வந்து இந்த படத்தில் நடிக்கலைன்னு சொன்னார். அப்புறம் ரெண்டாவது வந்து நான் குறும்படத்தில் நடித்தேன்னு சொன்னார். இப்போ மூணாவதாக என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா, நான் வந்து ஒரு விளம்பரத்தில் நடித்தேன், அதை வந்து அவங்க பயன்படுத்துகிறாங்கன்னு அவர் வந்து மாற்றி மாற்றி சொல்லிகிட்டே இருக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ரீலில் வர பாபி சிம்மா படத்தோட கிளைமேக்ஸ் ரீல் வரைக்கும் அவர் இருப்பார். கவினுங்கிறவரும் பாபி எல்லாருமே ஒன்று சேர்ந்து ஃபுல்லாக ஸ்பாட்டில் குடிச்சிட்டு அன்றைக்கி அவங்க பண்ண அட்டகாசத்தினால அந்த படப்பிடிப்பு நிறுத்தப்பட்டுச்சு. எனது பெயர் எம். அந்தோனி எட்வர்ட். ஒயிட் ஸ்க்ரீன் என்டர்டெயின்மெண்ட் பேரில் மீரா ஜாக்கிரதை என்ற திரைப்படத்தை தயாரித்துள்ளோம். வருகிற 27ஆம் தேதி திரைக்கு வர இருக்கிறது. என் பேர் கே. மகேஸ்வரன். டைரக்டர் வசந்தபாலனுடைய அசோசியேட். இந்த மீரா ஜாக்கிரதைங்கிற படத்தோடைய கோ டைரக்டர் கம் ஸ்கிரிப்ட் ரைட்டர் நான் தான். இந்த படம் வந்து வர 27ஆம் தேதி திரைக்கு வருது. படத்தை எப்போ ஸ்டார்ட் பண்ணீங்க? ஆக்சுவலாக ஃபிலிம் வந்து படத்தினுடைய ஃபஸ்ட்டு ஷெட்யூல் வந்து ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி ஆரம்பித்தோம். பட் கொஞ்சம் பொருளாதார பிரச்சனைகளாலும் ஆர்டிஸ்ட்டுங்க பண்ண சின்ன சின்ன பிரச்சனைகளாலும் எங்களால் தொடர்ச்சியாக படத்தை எடுக்க முடியல. பட் ரெண்டாவது ஷெட்யூல் 3 ஷெட்யூல் நாங்கள் பார்ட்டாக முடிச்சு இப்போ தான் நாங்கள் படத்தை ரெடி பண்ணியிருக்கோம். இந்த படத்தில் பாபி சிம்ஹா எப்போ வந்தார், எப்படி கமிட் பண்ணீங்க, அதை பற்றி சொல்லுங்கள். இல்லை, பாபி சிங்கா வந்து பாப்புலர் ஆகிறதுக்கு முன்னாடியே நடித்த படம் தான் இது. அவர் இந்த படத்தில் வில்லனாக நடிச்சிருக்காரு. அதை எல்லாமே ரெடி பண்ணது நம்ம டைரக்டர் தான். பாபி சிம்மா வந்து ஒரு சிவநேசன் அப்படிங்கிற ஒரு முக்கியமான கதாபாத்திரம். த்ரூஅவுட் படத்தில் வந்து அவர் தான் படத்தோடைய பேக் போனே அவர் தான். அந்த கேரக்டர் அவர் பண்ணியிருக்காரு. பட் என்னென்னா இது வந்து பாபி சிம்மா அப்படிங்கிற ஒரு ஃபேமஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே நாங்கள் வந்து ஒரு ஸ்க்ரீன் டெஸ்ட் எடுத்து அதுக்கு அவர் கரெக்டாக இருப்பார்னு சொல்லி தான் நாங்கள் அவரை ஷூட் பண்ணோம். இந்த படம் 2011 எடுக்கப்பட்ட படம். ரிலீஸ்க்கு ஏன் இவ்வளவு தாமதம்? அதுதாங்க இப்போது என்னென்னா அந்த டைமில் அவங்க சரியான ஒத்துழைப்பு கொடுத்துருந்தாலே இந்த படத்தை நாங்கள் அன்றைக்கி முடிச்சிருப்போம். அன்றைக்கி ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருந்துச்சு. அவங்க எங்களுக்கு ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவங்க கொடுத்த ட்ரபிள் எல்லா விஷயத்தையும் தாண்டி நாங்கள் வந்து இந்த படத்தை கொஞ்சம் கொஞ்சமாக எங்களுடைய பொருளாதார பிரச்சனையால் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த படத்தை நாங்கள் எடுத்து முடிச்சுட்டு வந்திருக்கோம். இந்த படம் பாபி சிம்ஹா ஃபேமஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே எடுக்கப்பட்ட படம். இருந்தாலும் இப்போ ரிலீஸ் பண்ண வேண்டாம்னு சொல்லி கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியிருக்காரு. அவர் என்னென்ன கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு? இவர் ஆக்சுவலாக பாபி சிம்மா வந்து நடிகர் சங்கத்தில் என்ன கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாருன்னா, இப்போ சமீபமாக பேப்பரில் வந்து இப்படி ஒரு விளம்பரம் வந்துட்டுருக்கு, மீரா ஜாக்கிரதைன்னு ஒரு படம் விளம்பரம் வந்துட்டுருக்கு, அந்த படத்தில் நான் நடிக்கவே இல்லை, அந்த படத்தோட தயாரிப்பாளர் இயக்குனர் யாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு. அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே நான் அன்றைக்கி இரவே வந்து நான் பாபி சிம்மாவை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு நான் அந்த விளக்கத்தை சொன்னேன். அப்போ உடனே பாபி சிம்மா என்ன சொல்கிறாரு, அது எப்படி நீங்கள் என்ன கேட்காம அப்படி ஒரு விளம்பரம் கொடுக்கலாம் அப்படிங்கிறாரு. நான் சொன்னேன், இது வந்து தயாரிப்பாளர் சார்ந்த விஷயம். இந்த படத்தில் நீங்கள் நடிச்சிங்கங்கிறது உண்மை. தயாரிப்பாளருடைய வசதிக்கு ஏற்ற மாதிரி தான் ஒரு திரைப்படத்தை வந்து வெளியில் கொண்டு வர முடியும். அதை கொண்டு வரதுக்கே அவர் எவ்வளோ பாடுபடுறாரு, எவ்வளோ பிரச்சனைக்குள்ள ஆளாகிறாருங்கிறது ஒரு தயாரிப்பாளருடைய நிலையிலேருந்து பார்த்தா தான் தெரியும். இவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு நான் சொன்னோம். அதை வந்து அவர் என்ன சொன்னார்னா, இல்லை ஜி, எனக்கு உங்ககிட்ட பேசி எந்த யூஸும் கிடையாது, ஓகே அப்படின்ட்டு அவர் வச்சுட்டாரு. ஆனால் எல்லா விளக்கமும் அவர்கிட்ட சொன்னார், ஜி இந்த படத்தில் நீங்கள் நடிச்சிருக்கீங்க, ரெண்டாவது இந்த படத்தில் நல்ல ஒரு கேரக்டர் தான் பண்ணியிருக்கீங்க, இந்த படம் வந்துச்சுன்னா இந்த கேரக்டர் மூலமா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காருங்கிற பேர் உங்களுக்கு கண்டிப்பாக வரதான் போகுது அப்படிங்கும்போது, இல்லை நான் இன்றைக்கி நான் ஹீரோவாக இருக்கேன், அந்த படத்தில் நான் வந்து வில்லனாக கமிட் ஆனேன், இன்றைக்கி நான் ஹீரோ பொசிஷனில் இருக்கும்போது எனக்கு இந்த நேரத்தில் அந்த படத்தை நீங்கள் ரிலீஸ் பண்ணுறது என்னை பற்றி ஆடியன்ஸ் என்ன நினைப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு சின்ன எண்ணத்தில் தான் இந்த படத்தில் நான் நடிக்கல அப்படின்னு ஒரு பொய் புகார் கொடுத்ததுக்கு உண்டான காரணமே. அவர் நடித்தது உண்மை அப்படின்றத எங்கள் சங்கத்தில் வந்து நான் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறோம். இந்த படத்தோட பிரச்சனை பற்றி நடிகர் சங்கத்தோடைய எலெக்ஷனுக்கு அப்புறமா பேசுகிறதா சொல்லியிருந்தீங்க. எலெக்ஷன் முடிஞ்சு இவ்வளோ நாட்கள் ஆகுது, இதை பற்றி ஏன் இன்னும் பேசலை? கில்டு தயாரிப்பாளர் கில்டு சங்கத்தில் வந்து நாங்கள் இப்போ மெம்பராக இருக்கோம். அதனால் நாங்கள் வந்து ப்ராப்பராக என்னைக்கு நடித்ததுக்கு உண்டான பில்லு, நடித்ததுக்கு உண்டான அந்த டோட்டல் ஃபுட்டேஜ், வீடியோ ஃபுட்டேஜஸ். ஏன்னா அவர் ஃபஸ்ட்டு வந்து இந்த படத்தில் நடிக்கலைன்னு சொன்னார். அப்புறம் ரெண்டாவது வந்து நான் குறும்படத்தில் நடித்தேன்னு சொன்னார். இப்போ மூணாவதாக என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா, நான் வந்து ஒரு விளம்பரத்தில் நடித்தேன், அதை வந்து அவங்க பயன்படுத்துகிறாங்கன்னு அவர் வந்து மாற்றி சொல்லிகிட்டே இருக்கார். ஆனால் நாங்கள் என்ன பண்ணோன்னா, முதல்ல தயாரிப்பாளர் சங்கத்தில் போய் நாங்கள் சந்திக்கும்போது திரு ஜாகுவார் தங்கம் அவர்களை சந்திக்கும்போது நாங்கள் என்ன கொடுத்துருக்கோன்னா, முதல்ல அவர் நடித்ததுக்கு உண்டான ட்ரெய்லர் அதை வந்து அவருக்கு போட்டு காமிச்சோம். ரெண்டாவது அவர் வந்து அவர்கிட்ட நாங்கள் என்ன பதில் சொல்லியிருக்கோன்னா, எல்லா பத்திரிகையாளர் நண்பர்களாகட்டும், எல்லா கம்ப்ளைண்ட் வர நாங்கள் நடிகர் சங்கத்துக்கும் நாங்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, படத்தை நாங்கள் திரையிட்டு காமிக்கிறோம். இந்த படத்தில் அவர் 2வது ரீல்லேருந்து 6வது ரீல் வரைக்கும் அவர் நடிக்கலை அப்படின்னா நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த படத்தையே நாங்கள் வெளியிடலை அப்படின்ட்டு நாங்கள் முன்னாடியே எங்களுடைய தரப்பு விஷயத்தை நாங்கள் சொல்லிட்டோம், பதிவு பண்ணிட்டோம்.
அதையே நாங்கள் கம்ப்ளைண்ட்டாக எழுதி அன்றைக்கி நாங்கள் எடுத்ததுக்கு உண்டான ஆதாரங்கள், ஃபோட்டோ கார்ட்ஸு, தென் வந்து நாங்கள் பண்ண விளம்பர டிசைன்ஸு, ட்ரெய்லர் எல்லாத்தையுமே நாங்கள் தயாரிப்பாளர் சங்கத்துக்கு ஒரு காப்பியாகவே நாங்கள் கொடுத்துருக்கோம். ஒரு ஷார்ட் ஃபிலிமை ஃபியூச்சர் ஃபிலிமாக ஆக்கக்கூடாதுன்னு சங்கத்தில் ஏதாவது ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கா? அப்படிலாம் எதுவுமே கிடையாதுங்க. இப்போ கூட சமீபமாக ஒரு அவியல்னு ஒரு படம் வந்துச்சு. அந்த படத்தில் எலின்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் நடிச்சிருந்தார். அந்த படத்தில் அவர் வந்து குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா ரொம்ப குறுகிய டைம் தான் வருவார் அவர். பட் அதை அங்கே அவங்களும் வந்து பாபி சிம்ஹா ஃபோட்டோ பெருசாக போட்டு தான் விளம்பரப்படுத்தியிருந்தாங்க. ஆனால் அதுக்கு அவர் எந்த அப்ஜெக்ஷனுமே சொல்லவே இல்லையே. பட் நாங்கள் வந்து ஷார்ட் ஃபிலிம் எடுத்து படத்தை ஏற்கலை, நாங்கள் படம்னு சொல்லி தான் எடுத்திருக்கோம். ரெண்டாவது இந்த படத்தில் ஒரு வில்லன் தான், அந்த வில்லன் அவர் தான். அது படம் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியும் உங்களுக்கு. இந்த படம் ஆரம்பிக்கும் போது சதீஷ் அப்படிங்கிற ஒருத்தர் தான் டைரக்ட் பண்ணியிருந்தாரு. தொடர்ந்து அவர் டைரக்ட் பண்ண முடியாம போக என்ன காரணம்? மேடம் ரொம்ப சிம்பிள் மேடம். அதாவது ஒரு தயாரிப்பாளர் வந்து ஒரு எந்த ஒரு இயக்குனரையும் கமிட் பண்ணும்போது இவர் வந்து நல்லபடியாக எடுத்து கொடுப்பாருங்கிற நம்பிக்கையில் தான் கமிட் பண்ணுறாங்க. பட் கமிட் பண்ணிட்டு போய் அங்கே அவங்க பண்ண அட்டூழியங்கள், நாங்கள் கொடுத்த எந்த எக்யூப்மெண்ட், எந்த ஒரு விஷயத்தையுமே அவர் பயன்படுத்தலை. அவர் கேட்ட எல்லாத்தையுமே கொடுத்தாச்சு, லைட்டு கொடுத்தாச்சு, கிரேன், ட்ராக் அண்ட் ட்ராலி எல்லாமே கொடுத்தோம். எல்லாத்தையும் முடக்கி வச்சுட்டு ஒரு போட்ட ஷெட்யூல் கூட அவரால் எடுக்க முடியலை. இப்போது இத்தனைக்கும் வந்து அவர் ஒரு கோடைரக்டராக தான் நாங்கள் அவர் அழைச்சிட்டு போயிருக்கோம். ஆனால் அவரும் அந்த கேமராமேன் கவின்கிற ஒரு பையனும் சதீஷுங்கிறவரும் சேர்ந்து அவங்க பண்ண அட்டகாசத்துக்கு வந்து ஒரு அளவே கிடையாது. இப்போ என்னென்னா எங்களுக்கு பொருளாதார ரீதியாக பாதிப்பு ஏற்படும்போது அதை நாங்கள் ஸ்டாப் பண்ணி நிறுத்திட்டோம். இன்னையோட படப்பிடிப்பை நாங்கள் நிறுத்துகிறோன்னு சொன்னதுக்கப்புறம் அவங்க 2 பேருமே, அந்த சதீஷுங்கிறவரும் கவினுங்கிறவரும் பாபி எல்லாருமே ஒன்று சேர்ந்து ஃபுல்லாக ஸ்பாட்டில் குடிச்சிட்டு அவங்க பண்ண அட்டகாசம் அன்றைக்கி தெரியாது. இன்றைக்கி ஒரு இவ்வளோ பெரிய ஹீரோவாக வருவார்னு தெரியாது. அன்றைக்கி அவங்க பண்ண அட்டகாசத்தினால அந்த படப்பிடிப்பு நிறுத்தப்பட்டுச்சு. அதோடு இல்லாமல் அது ஒரு கம்ப்ளைண்ட்டு 23/11/2011 23/4/2011 அன்றைக்கி திருச்செங்கோடு காவல் நிலையம், டவுன் காவல் நிலையம், மெயின் காவல் நிலையத்தில் இதுக்கு உண்டான வழக்கு பதிவு பண்ணியிருக்கோம். அந்த பதிவுக்கு உண்டான காப்பி, அந்த சிஎஸ்ஆர் நம்பர் எல்லாமே எங்ககிட்ட இருக்குது. அந்த நகலையும் நாங்கள் வந்து எங்களுடைய தயாரிப்பாளர் சங்கத்தில் நாங்கள் வந்து கொடுத்துருக்கோம். பாபி சிம்ஹா இந்த விஷயத்தை பற்றி உங்ககிட்ட பேசும்போது நீங்கள் தான் வேற ஒரு டைரக்டரை வச்சு படத்தை முடிக்க போகிறதாகவும் சொன்னீங்களாமே, அதை பற்றி சொல்லுங்கள். அதான் மேடம், அவர் மாற்றி மாற்றி பேசுகிறாரு. அதுக்கெல்லாம் என்ன ஒவ்வொரு நேரத்தில் ஒவ்வொரு மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. எல்லாத்துக்கும் எங்களால் விளக்கம் சொல்லிட்டு இருக்க முடியாது. எங்கள் சைடு இருக்கக்கூடிய விஷயங்கள் நாங்கள் எல்லாத்தையுமே சொல்லிட்டோம். இதுதான் உண்மை. இந்த படத்தை சென்னையில் வச்சு முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்ததாகவும், அதுக்கப்புறம் பாபியும் சதீஷும் உங்களை பல தடவை மீட் பண்ண ட்ரை பண்ணியும் மீட் பண்ண முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு சொன்னாரே, அதை பற்றி சொல்லுங்கள். இல்லை, அதெல்லாம் சுத்த போய் அந்த திருச்செங்கோடு போலீஸ் ஸ்டேஷனில் சதீஷுங்கிறவர் வந்து தன்னோட கைப்பட என்ன எழுதி கொடுத்தாருன்னா, நாங்கள் வந்து குடிச்சிட்டு இப்படி தகராறு பண்ணுறதுக்காக மன்னிப்பு கோர்றோம். இனிமேல் பட்டு இந்த படத்திற்காக, இந்த படம் சார்பாக நான் எந்த விதத்துலையும் அவங்கள டிபெண்ட் பண்ண மாட்டேன், இந்த படத்துக்கு எனக்கு எந்த தொடர்பும் கிடையாது அப்படின்ட்டு முழு மனதோடு நான் ஒப்புக்கொள்கிறேன்னு எழுதி கொடுத்ததுக்கப்புறம் தான் அவர்கிட்ட அந்த லெட்டரை எழுதி வாங்கிட்டு தான் நாங்கள் ஸ்டேஷன் விட்டு அனுப்பணும். இந்த படத்துல நடிச்ச ஹீரோயின்ஸை தனக்கு தெரியாதுன்னு பாபி சொன்னதுக்கான காரணத்தை இப்ப சொல்லியிருக்காரு. ஏன்னா இந்த படத்துல தன்னை கமிட் பண்ணதே வந்து டைரக்டர் சதீஷ், ஆனா இப்போ அவரே இல்லைங்கிற மாதிரி எல்லாம் சொல்லியிருந்தாரு. ஸோ அதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? அவர் சொன்னது எல்லாமே போய். ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஷூட்டிங் நடந்துச்சு, அவங்க தகராறு பண்ணாங்க, ஷூட்டிங் நிறுத்தப்பட்டுச்சு. ஆனால் எடுத்த அந்த 16 நாட்களும் அவருடைய போர்ஷனும் ஃபுல்லாக நிறைவு பெற்றுச்சு. அதுக்கு மேற்பட்ட அவருடைய போர்ஷன் எங்களுக்கு தேவைப்படலை. இன்னும் கேட்டால் இன்னும் 6 சீன் வந்து நாங்கள் இந்த படத்தில் பயன்படுத்தலை. ஏன்னா கதைக்கு தேவைப்படலைங்கிறதுனால நாங்கள் எடுத்துட்டோம். ரெண்டாவது, எங்களுக்கு ஒருத்தர் வந்து ஒரு நஷ்டத்தை ஏற்படுத்தும் போது மறுபடியும் அவரை வச்சு நாங்கள் படம் எடுக்கணுங்கிற அவசியம் எங்களுக்கு கிடையாது. மேலும் மேலும் ஒரு நஷ்டத்தை ஒரு தயாரிப்பாளர் உருவாக்கிட்டு இருக்க முடியாது. இந்த படத்தை பாபி சிம்ஹா இந்த அளவுக்கு எதிர்க்கிறதுக்கு காரணம் என்னவா இருக்கும்? அவரோட இமேஜ் பாதிக்கப்படும் அவர் நினைக்கிறாரு. ஆனால் அப்படி பாதிக்கப்படாது. இந்த படம் வெளியில் வந்தால் அவருக்கு இன்னும் நல்ல பேர் தான் கிடைக்கும். நல்ல அருமையான ஒரு வில்லன் கேரக்டராக பண்ணியிருக்காருன்னு ரசிகர்கள் ஏற்றுக்கொள்ள தான் செய்வாங்க. ஆனால் அவர் பயப்படுறாரு. அதான் உண்மை.
ஒரு காமன் பீப்புளா நாங்க பார்க்கும்போது ரெண்டு பக்கமுமே வந்து சில நியாயங்கள் இருக்கு. பட் ஆஸ் அ ப்ரொடியூசரா பாபி கிட்ட இந்த பிரச்சனையை பத்தி நீங்க என்ன பேசுனீங்க? இல்லை, அவர் ஒத்துழைப்பு கொடுத்து ரிலீஸ் பண்ணுறது தான் அவருக்கு நல்லது. இந்த பிரச்சனைக்கு அப்புறம் நீங்க பாபி கிட்ட பேசுனீங்களா? இல்லை மேம், அவர் அதாவது ஒரு இன்றைக்கி வந்து ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நடிகராக இருந்தார் அப்படின்னா அவர் வந்து எப்படி பேசணுன்ற ஒரு நாகரிகம் இருக்குது. அவர் நைட் அவர் என்கிட்ட நாங்கள் தொலைபேசியில் தான் பேசணும், இன்னும் நேராக அவரை சந்திக்கல. தொலைபேசியில் அவர் பேசின தோரணையே வந்து ரொம்ப தப்பாக இருந்தது. ஏன்னா அவர் என்னவோ அதிகாரத்தோடையும் மிரட்டலோடையும் அவர் பேசுகிற விஷயம் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து எங்களால் பதிலெலாம் சொல்லிட்டு இருக்க முடியாது. ஏன்னா இந்த படத்தை எடுத்து தேட்டர் கொண்டு வரதுக்குள்ளே நாங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறோம், எவ்வளோ கடன் வாங்கி எவ்வளோ வேதனை போடுறோங்கிறது எங்களுக்கு தான் தெரியும். நம்ம நடித்த படம் வெளியில் வருதுன்றது அவருக்கு சந்தோஷம். ஒருவேளை அவரை வந்து நாங்கள் தப்பாக ஒரு சித்தரிச்சிருந்தாலோ இல்லை அவருடைய பேருக்கு களங்கம் விளைவிக்கிற மாதிரியான ஒரு கேரக்டரை உருவாக்கி இருந்தாலோ நீங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறதுல ஒரு அர்த்தம் இருக்குது. நீங்கள் வந்து ப்ராப்பராக என்ன பண்ணியிருக்கணும்னா தயாரிப்பாளர் பேர் போட்டு ஒரு விளம்பரம் வரும்போது தயாரிப்பாளரை கூப்பிட்டு, சார் இப்படி என் பேரை போட்டு நீங்கள் விளம்பரப்படுத்துறீங்க, இந்த படத்தை நான் பார்க்கலாமான்னு கேட்டிருந்தா தயாரிப்பாளர் படம் போட்டு காமிக்கிறதுக்கு தயார். படத்தை பார்த்துருந்து ஓகே சார் பணம் பண்ணிருக்கீங்க, ஓகே சார் நன்றி சார், இல்லை எனக்கு இது கொடுங்க அது கொடுங்கன்னு ஏதாவது ஒரு விஷயம் வந்து மீஷோலாம் பேசி இது அந்த பிரச்சனையை இது பண்ணியிருக்கலாம். இந்த படம் என்னன்னே தெரியாது, இவங்க யாருன்னே தெரியாது அப்படின்னும் போது இத்தனை லட்ச ரூபாய் செலவு பண்ணி விளம்பரம் கொடுத்துட்ருக்காங்க. டெய்லி எல்லாத்துக்கும் நாங்கள் செலவு பண்ணிகிட்ருக்கோம், விளம்பரத்துக்கான செலவுகள் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ வந்து எனக்கு தெரியாதுன்னும் போது டோட்டலாக பிஸ்னஸ் தான் பாதிக்கப்படுது. இப்போ வாங்க போகிற ஆட்கள் என்ன பண்ணுவாங்க, இப்போ நடிச்சார நடிக்கலன்ற சந்தேகத்தோடய பார்க்குறாங்க. ஆனாலும் எல்லாருக்கும் நாங்கள் சொல்கிற விஷயம்னா இந்த படத்தில் அவர் நடிச்சிருக்காரு. 2வது ரீல்லேருந்து 6வது ரீல் வரைக்கும் அவர் இருக்கார். அவர் தான் இந்த படத்தோட மிக முக்கியமான கேரக்டர். ஆனால் இந்த படத்தில் அவர் வில்லன் சிவநேசனுங்கிற ஒரு கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காரு. அது ஒரு பவர்ஃபுல்லான கேரக்டர் அவர் நடிச்சிருக்காரு. அந்த படம் பார்க்குற எல்லா ஆடியன்ஸுக்கும் தெரியும். இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் என்னதான் முடிவாக இருக்கும் சார்? ஒன்றும் இல்லை மேம், 27ஆம் தேதி இந்த படம் திரைக்கு வந்தோடனே மக்கள் பார்த்ததுக்கப்புறம் தெரியும், ஓ பாபி சிம்மா நடிச்சுட்டு பொய் சொல்கிறாரு, நடித்த படத்தையே ஏன் மறுக்கிறார் அப்படிங்கிற காரணம் கண்டிப்பாக படம் பார்த்ததுக்கப்புறம் தெரியும். ப்ரொடியூசர் கவுன்சிலிருந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க? இல்லை, எங்கள் தரப்பு நியாயத்தை பார்த்தாங்க, கரெக்டாக இருக்குது. ஒரு சில விஷயங்கள் கேட்டாங்க, நாங்கள் அதெல்லாம் கொடுத்துருக்குறோம், இன்னும் தரேன்னு சொல்லியிருக்கிறோம். மீரா ஜாக்கிரதை, இந்த படத்துடைய பேரை கேட்டாலே ரொம்ப சீரியஸான மூவி மாதிரி இருக்குது. ஸோ இந்த மூவியை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இல்லை மேம், ஆக்சுவலாக இது வந்து ஒரு இப்போ தொலைக்காட்சியில் ஒரு ப்ரோக்ராம் ஒன்று வந்துச்சு. என்னென்னா இரவில் பாண்டிச்சேரியிலேருந்து மரக்காணம் வர வழியில் ரெகுலராக ஒரு இடத்துல பர்டிகுலராக ஒரு இடத்துல ஒரு தேசிய நெடுஞ்சாலையில் ஒரு விபத்து ஒன்று நடந்துட்டுருக்கு. அது எதிர்க்க திடீர்னு காரில் ட்ராவல் பண்ணும்போது எதிர்க்க ஒரு இமேஜ் ஒன்று க்ரியேட் ஆகுது வந்து நிற்கிற மாதிரி. அதை பார்த்து பயந்து அந்த இடத்துல ரெகுலராக ஒரு விபத்து நடக்கிற மாதிரியும் ஒரு செய்தி ஒன்று வந்துச்சு. இதை பின்னணியாக வச்சு தான் இந்த கதையை நாங்கள் உருவாக்கணும். இப்படி ஒரு விஷயம் ஒன்று நடக்குது. இந்த தகவலை கேள்விப்பட்டு ஒரு காலேஜ் படிக்கிற ஒரு பையன் தன்னுடைய டிப்ளமோ ஃபிலிமுக்காக அந்த இடத்துக்கு வந்து அது உண்மையாக பொய்யா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து கேமரா வச்சு பதிவு பண்ணுறான். பட் அப்போ தான் தெரிய வருது அங்கே ஒரு மீரான ஒரு கேரக்டர் இருக்கிறதாகவும் அந்த மீராவை பற்றின பின்புல கதைகள் தான் இந்த ஒட்டுமொத்த ஸ்டோரியே. அது ஒரு ரிவெஞ்சான ஸ்டோரி, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கதையாக இருக்கும். நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும். இந்த படம் உண்மையான ஒரு ஸ்டோரியை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்டதா சொன்னீங்க. ஸோ லொக்கேஷன்ஸு ஸ்பாட்ஸ் எல்லாமே உண்மையான லொக்கேஷன் தானா? ஆமாம், நாங்கள் வந்து என்ன பண்ணுறோன்னா கரெக்டாக அந்த ஒரு இடத்த மையப்படுத்தினா மட்டும்தான் அது வந்து ரிஜிஸ்டர் ஆகும் ஆடியன்ஸுக்கு. அதனால் நாங்கள் என்ன பண்ணோன்னா ஒரு காயார் பாலம்னு ஒரு பாலத்தை நாங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கோம். நாங்கள் அதுக்கு காயார்னு ஒரு படம், ஒரு பேர் கேளம்பாக்கம் பக்கத்தில் இருக்க அந்த காயாருங்கிற ஒரு இடம். ஆனால் அங்கே நாங்கள் ஒரு பாலம் ஒன்று எடுத்து அந்த காயார் பாலத்தை வந்து நாங்கள் சப்ஜெக்டோடைய மெயின் பிளேஸாக வச்சுருக்கோம். இந்த படத்தில் எங்களை பயமுறுத்த என்னென்ன விஷயங்கள் காமிச்சிருக்கீங்க? ஒரு பேய் படத்துக்கு உண்டான அத்தனை விஷயங்களும் ஒரு ஸ்கிரிப்டில் கொண்டு வரணுன்ட்டு தான் ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டராக நம்ம யோசிப்போம். அந்த விஷயங்கள் அனைத்தும் இந்த படத்தில் இருக்குது. ஒரு ஆடியன்ஸை எந்தெந்த இடத்துல பயமுறுத்தணும், எந்தெந்த இடத்துல அவங்கள ரிலாக்ஸ் பண்ணணும், இந்த படத்தை கிரிப்பாக எப்படி கொண்டு போகணும் அப்படிங்கிற திரைக்கதையை தான் நாங்களும் இந்த படத்துக்காக எழுதியிருக்கோம். நீங்க தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு வர காரணம் என்ன சார்? உங்களோட ஃபேமிலியில இருந்து யாராவது இருக்காங்களா இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க அப்படிங்கிறதுல மேம்? எங்களுக்கு வந்து சினிமா மேலே இருக்கக்கூடிய ஆர்வம் தான். நான் வந்து இயக்குனர் வசந்தபாலன்ட்ட உதவியாளனா முதல் படத்துலேருந்து அங்காடி தெரு வரைக்கும் வேலை பார்த்துருக்கேன். அவர்கிட்ட கற்றுக்கிட்டது சினிமா. 2வது அந்த சினிமா மேலே இருக்கக்கூடிய ஒரு ஆர்வம் தான் எல்லாத்துக்குமே காரணம். சார், இந்த படம் வந்து மீரா ஜாக்கிரதைங்கிற ஒயிட் ஸ்க்ரீன் என்டர்டெயின்மெண்ட் சார்பில் ஆந்தோனி எட்வர்ட் ரிலீஸ் பண்ணோம். மீரா ஜாக்கிரதைங்கிற திரைப்படம் வருகிற 27ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. அது தியேட்டரில் மக்கள் அனைவரும் தியேட்டரில் வந்து பாருங்கள். இந்த படம் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு த்ரில்லராக இந்த படம் இருக்கும்.
இந்த படத்தை வெற்றியடை செய்யுமாறு உங்களை பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். எமது தயாரிப்பில் ஒயிட் ஸ்கிரீன் என்டர்டெயின்மெண்ட் பெயரில் தயாரிப்பில் வெளிவரும் மீரா ஜாக்கிரதை திரைப்படத்தை அனைத்து தரப்பினரும் பார்த்து வெற்றியடை செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். மக்கள் பார்த்து தீர்ப்பளிக்கட்டும். நன்றி.